ஹாய் மக்களே, எல்லோரும் வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். அப்புறம் டூர் போகிறது உறுதி ஆயிடுச்சு, சரிங்களா? நான் அதுக்கு டூர் போகிறத பற்றி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. டூர் போகிறது உறுதி ஆயிடுச்சு. அவங்களாம் நினச்ச ஒரு டூர் போகிறாங்க, இந்த ஊருக்காரங்க. அது இந்த சைடே போவாங்களாட்டுக்கு, மங்களாபுரம் சைடே போவாங்களாட்டுக்குது. இப்போ தமிழ்நாடு சைடு வராங்க. என்ன ஒரு தெரியுமா, கம்பம், தேனி, அப்புறம் இன்னொரு ஊர் சொன்னாங்க, என்ன ஒன்றும் தெரியல, மூணாறு, இதுக்கெல்லாம் வராங்க. அப்புறம் புட்டு அடக்கம் 3000 இவ்வளோ சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், மேடம் என்கிட்ட காசு இல்லைங்க மேடம், நான் இப்போ தான் போய் ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வந்தேன், என்கிட்ட காசு இல்லை மேடம் அப்படின்னு சொன்னேன். நீ அதை பற்றியெல்லாம் சிந்திக்கண்டா, நீ கிளம்புன்றுச்சு, நீ காசை பற்றி சிந்திக்க வேண்டாமாம்மா, என்னை கிளம்ப சொல்லிடுச்சு. அப்புறம் சரி என்ன செய்கிறது, சரி இல்லை மேடம் காசு இருந்தால் நான் டியூட்டிக்கு போகணும் மேடம்னு சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. நீ வரணும், நீ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், நீ வரணும், நிறைய பேர்த்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், தமிழ்நாட்டுக்கு தான் போகிறோம், நீ வரணுங்கிறாங்க. சரி நம்ம நாட்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் தமிழ்லாம் தெரியாதுல்ல அவங்களுக்கு. ஒரு பாசம் அவங்க சொன்னால் அவங்க என்னன்னு என்னோட கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது, சரிங்களா? அதனால என்னை கூப்பிட்டாங்க. சரி அப்புறம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தேன். நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒரே பிடிவாங்கன்னேன். எனக்கு ரொம்ப சளிப்பாக இருக்கிற வரல மேடம், பல்லெல்லாம் வேதனைக்குது மேடம், பல்லு வலின்னு சொன்னேன். அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், நீ வா அப்படின்னு நிற்கிது மேடம். என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அந்த அம்மா 7 வருஷம் ஆச்சு, நம்ம விடவே மாட்டேங்குது. எந்த நான் லீவ் எடுத்து போய் ஒரே மட்டும் அங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் போடு மேலே போடு, நீ வா என்ன என்னை பார்க்கவே மாட்டுற, உனக்கு என்னைய பிடிக்கலையா, அப்படி தான் கேட்போம் அம்மா. அப்படியே கேட்டு வர வச்சுருவோம். அப்புறம் வந்தாச்சு. அப்புறம் அந்த மேடம் காசிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் கொடுங்க, சரியா? அப்புறம் காசிக்கு மேடம் போயிட்டு வந்திருக்காங்க. காசிக்கு மேடம் போயிட்டு வந்து நான் மேல் மருவத்தோடு போகும்போது என்னுடைய முத்து மாலையை தொலைச்சிட்டு வந்துட்டேன். முத்து மாலைனா இந்த 108 மாலையை காசியில் கிடச்சது தான், தன்னால் கிடச்சதுங்க மக்களே, என்ன? அப்போ அது நாங்கள் கொண்டு ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன். அது அன்றைக்கி இங்கே போகும்போது ஓம் சக்தி கோயில் போகும்போது பேக்கோட சின்ன பேக்கோட விட்டுட்டேன். இப்போ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ மேடம் எனக்கு இங்கே வரணும், இது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இது வாங்கிட்டு வந்திருக்காங்க, காசிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2வது எனக்கு வாங்கிட்டு இருக்காங்க, 108 மணி இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது வாங்கி கொடுத்தாங்க, இந்த உத்ராஜ் கொட்டையோட கையில் போடுறது வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு ஃபோட்டோ வாங்கி கொடுத்தாங்க, அயோத்தியிலேருந்து ஒரு ஃபோட்டோ வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒருத்தர் வாங்கிட்டேன், என் கையிலேருந்து பிடிக்கிட்டாங்க. சரி அப்புறம் வேறு என்னமோ யோகா அங்கிட்டு போகுது, நம்ம என்ன பண்ணுறது? வேண்டான்னு சொல்ல முடியுமா? சாமி போட்டாங்க, மனசார கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா மக்களே? என்ன கொடுத்துட்டேன். சரி இப்போ வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு போட்டா வரும் இல்லைங்களா, அப்படி வச்சு கொடுத்துட்டேன் மக்களே. இங்கே நல்ல வெயில் மக்களே, சரியான வெயில், வெளியே போக முடியலைங்க. அப்படியே தலையை காட்டணும், நம்ம தமிழ்நாடு மாதிரியே இங்கேயும் வெயில் ஆயிடுச்சுப்போம். இங்கே 2 மாதத்துக்கு தான், அப்புறம் ஜூன் மாதம்ல இங்கே மழை ஆரம்பிச்சிடும் இந்த ஊரில், கேரளாவில். இப்போ பயங்கர வெயிலுங்க. அப்புறம் போயிட்டு உறுதி செஞ்சுட்டு வந்தாச்சு. நாளைக்கு 5:30 மணிக்கு போகிறது. சாப்பாடெலாம் ஒன்று எடுக்க வேண்டான்ட்டாங்க. நாளைக்கு 5:30 மணிக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில் இங்கே வந்த உடனே எல்லாம் அவங்கவுங்க டியூட்டிக்கு போய்க்காங்க. எல்லாத்துக்கும் டியூட்டி ரெடியாக இருக்குது. இன்றைக்கே நிறைய பேர்த்துக்கு டியூட்டி தரேன்னு சொல்லி ஒரே பிடிவாக நின்னாங்க மேடம். எல்லோரும் வர்றவங்கெல்லாம் புக்கிங் பண்ணுறாங்க. புக்கிங் பண்ணி கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் கட்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது எல்லோரும் என்னையும் 2 பேரும் வர சொன்னாங்க. இன்றைக்கி இவங்களை வருது எங்களை வரும்போது மேடம் விட மாட்டேன்ட்டாங்க. எப்படினாலும் திங்கக்கிழமை காலையில் தான் நாங்கள் எல்லாம் டியூட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைக்கு தான் நான் வருவேன்ட்டேன். ஏன்னா திங்கக்கிழமைக்கு நம்ம டூரெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், தூங்கி வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை தான் நான் உறுதியாக வருவேன்னு சொல்லிட்டேன் மேடத்திட்ட. வேறு மட்டும் சொல்லிட்டேன், எனக்காக வெயிட்டிங்கில் இருக்க ஒரு வேலை. அப்புறம் மக்களே சரி, பாய் மக்களே, பாய். நான் சொன்னதெல்லாம் சரியா? அப்புறம் அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன், எப்படின்னு பார்க்குறேன். பஸ்ஸில் வீடியோ போட மாட்டேன். இறங்கி நீ எந்தெந்த ஊரில் என்னென்ன செய்கிறாங்களோ தெரியாது, நம்ம ஊர் மாதிரி இல்லை. சரி மக்களே, பாய் மக்களே, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.